பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள சூழ்நிலையில் திமுக எம்பிக்கள் அதில் எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்வது என்பது குறித்த வழக்கமான திமுக எம்பிக்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய அம்சமாக 6 தீர்மானங்கள், அதில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்தும் ஆளுநருக்கான புதிய நடத்தை விதிகளை கொண்டு வர வேண்டும் என்றும் ஆளுநர் பதவியை திரும்ப பெறும் வரை இந்த நடத்தை விதிகள் அமலில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஆளுநரின் சமீபத்திய அறிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஆளுநர் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை, சரிவு பாதையில் செல்கிறது என்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார். மேலும் திமுகவின் அரசியல் சித்தாந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் அவர் பல்வேறு எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் மாநில அரசுகளின் கோப்புகள் மற்றும் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று. மற்றொன்று, ஆளுநருக்கான அந்த நடத்தை விதிமுறைகளை மத்திய அரசே அறிவிக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் அவர் ஆளுநரின் அந்த செயல்பாடுகள் ஒரு வரையறைக்குள் கட்டுப்படுத்தப்படும் என்றும், மாநில அரசுகளுக்கு எதிராக ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மற்றொரு முக்கிய தீர்மானமாக இன்று காலையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்த சூழ்நிலையில் பெரும்பாலான எம்பிக்களின் பரிந்துரைகள் ஏற்கப்படவில்லை என்ற கருத்து பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற கூடாது என்றும் அதை அவசர அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் வரப்போகும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை மற்றும் இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு கூடுதல் நிதியுதவியை அளிக்க வேண்டும். தமிழகத்தில் இந்த மழை வெள்ள பாதிப்பால் ஏற்பட்டுள்ள அந்த சேதங்களுக்கு கூடுதல் நிதியுதவியை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 6 தீர்மானங்களில் 4 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறது. அதில் 2 தீர்மானங்கள் ஆளுநருக்கான அதிகார வரம்பு மற்றும் நடத்தை நெறிமுறைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, 5300 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த இரும்பின் தொன்மை கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இருந்துதான் அந்த இரும்பின் பயன்பாடு தொடங்கியது என்பதை தற்போது ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மத்திய அரசும் பிரதமரும் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் 4 மத்திய அரசை வலியுறுத்தியும், 2 தீர்மானங்கள் ஆளுநரின் அதிகார வரம்புக்கு ஒரு வரையறை செய்யும் வகையிலும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.